என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழக தேர்தல் அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தலைமைச் செயலகத்தை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த கையோட இன்னைக்கு தாவேக்கா இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 எம்எல்ஏக்களும் இன்னைக்கு இபிஎஸ் பக்கம் போயிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? பொலிட்டிக்கல் டைமென்ஷன் மாறுதா? ஆமாம், பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் ஒவ்வொரு நாளுமே காட்சிகள் மாறிட்டே இருக்குது. இது எல்லாமே ஒரு புள்ளியில் தான் போய் இணையுது. அது எந்த புள்ளியில் இணையுது அப்படிங்கிறத நம்ம லேட்டராக பேசலாம். ஃபர்ஸ்ட் அந்த 3 பேர் யார், அதோட டைமென்ஷன் பேசிடுவோம். ஃபர்ஸ்ட்டு 3 பேர் யார் அப்படின்னா தாராபுரத்தோட எம்எல்ஏ சத்யபாமா. இவங்க ஆக்சுவலாக அவங்க யார் அப்படின்னா டிவிகேவுடைய கேண்டிடேட், களத்தில் இருந்த டிவிகே கேண்டிடேட்டை கிட்டத்தட்ட 34,000 மார்ஜினில் வீழ்த்தி தான் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. ஒன்று. அடுத்து பெருந்துறை கேண்டிடேட்டு ஜெயக்குமார். இவர் ஒரு 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் டிவிகே கேண்டிடேட்டை வீழ்த்திட்டு அதிமுக எம்எல்ஏ இருக்கிறார். அதே மாதிரி மதுராந்தோடைய எம்எல்ஏ மரகதம் குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு லேடி. அவங்க 7,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கே எழில் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகோட கேண்டிடேட்டை வீழ்த்திட்டு எம்எல்ஏ இருக்காங்க. படிப்பில் இந்த 3 பேருமே இப்போ டிவிக்கே இணைச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் 3 தொகுதி இன்னைக்கு காலியானதாக அறிவிக்கப்பட்டுருச்சு. 3 தொகுதிகள், அதாவது எம்எல்ஏ இல்லாமல் காலியானதாக அறிவிக்கப்பட்டுருச்சு. ஸோ இன்க்ளூடிங் ஆல்ரெடி பலஸ் ஏற்கனவே திருச்சி கிழக்கு இருக்குது. திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் தன்னோட எம்எல்ஏ போஸ்ட் ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ 4 தொகுதி வேகண்டாக இருக்குது. இப்போ 4 இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு செய்தி. இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 3 எம்எல்ஏ. இந்த 3 எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா தொகுதி மக்கள் எம்எல்ஏவை பணியாற்றுவதற்காக 3 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னா எம்எல்ஏ சம்பளம் எனக்கு வேண்டாம், எம்எல்ஏ வேண்டாம். அதாவது எம்எல்ஏக்கான சம்பளம் இன்றைக்கி எவ்வளோ தெரியும்? நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏக்கான சம்பளம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1,05,000 அப்படிங்கிறது. அதாவது அடிப்படை சம்பளமும் 30,000 இருக்கும். பிறகு தொகுதியுடைய அலவன்ஸ், தொகுதியிலேருந்து 25,000 அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் அலவன்ஸ் 25,000. அப்புறம் மாதமான ஒரு தனியாக ஒரு அலவன்ஸ் வரும், அது ஒரு 10,000. அப்புறம் போஸ்டல் அலவன்ஸ் 2,500, ஃபோனுக்கு 7,500. அப்புறம் இது இல்லாமல் தனியாக ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,05,000 சம்பளம் தமிழ்நாட்டோட. இது போன எடப்பாடி பழனிசாமி பேரில் இது ஏற்றுனாங்க, டபுளாக அப்படி மாற்றினாங்க. ஸோ அப்போ இந்த 1,05,000 சம்பளம் அவங்களுக்கு பத்தலை, வேண்டாம். அதே மாதிரி மக்கள் பணி ஆற்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை, வேண்டாம். அப்போ அவங்க என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் மீண்டும் எம்எல்ஏ ஆகி நான் அமைச்சராக ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறதான் வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ இடைப்பட்ட இந்த 15 நாள் அவங்க எம்எல்ஏ ஆகி எலெக்ஷன் இப்போ தான் முடிச்சு, மே 4 தான் ரிசல்ட் வந்திருக்கு. மே 4 இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா 20 நாள் கூட வரல. ஸோ இந்த 20 நாளில் எனக்கு எம்எல்ஏங்கிற அந்த பதவி வேண்டாம் அப்படின்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் தேர்தல் நின்றுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இவங்க நிற்காம இருந்தால் ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய டிவிகே கேண்டிடேட் வெற்றி பெற்று அவங்களே வந்திருக்க போகிறாங்க. டிவிக்கோ டிஎம்கோ யாராவது வந்திருக்க போகிறாங்க, அவங்க அந்த மக்கள் பண்ணி ஆட்டிட்டு போகிறாங்க. இப்போ எதுக்காக இவங்க வந்தாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட நாட்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அதாவது டிவிகே அரசுக்கு பெரும்பான்மை இல்லாமல் தடுமாறிட்டு இருந்தாங்க. தடுமாறிட்டு இருக்கும்போது திமுகவுடைய தோழமை கட்சிகள் ஐஎம்எல், விசிகா, இடதுசாரிகள் எல்லாருமே ஆதரவு கொடுத்து பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. ஆனால் இடையில சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துச்சு. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் டிவிக்கோடைய மெஜாரிட்டி 144 வந்துச்சு. எப்போ 120 காசுப்பட்டாங்க, அவங்க 118 காசுப்பட்டாங்க. 144 எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் ஏடிஎம்கேலேருந்து ஒரு பிரிவு எப்படி 2ஆக உடச்சி 25 எம்எல்ஏக்களோட ஆதரவு கிடச்சிச்சு. இந்த 25 எம்எல்ஏக்களும் வந்ததுக்கோட பின்னணி என்னன்றது பேச வேண்டியதாக இருக்குது. அது எப்படி பேசணும் அப்படின்னா, இடையில எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் ஒரு கட்சியோட தலைவரை, கட்சியிலோட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவரை பார்க்க போறாரு. போகும்போது அங்கே ஒரு சோஃபா போகுது, அதுக்கு பின்னாடி முதல்வர் போறார். என்ன கணக்கு அப்படின்ற மாதிரி சோஃபா மாடல் அரசு இது. புஷ்பா படப்பானையில் ஒரு அரசியல் போதுன்னு சொன்னாங்களே, இப்போ சோஃபாக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை தான் பேச வேண்டியதாக இருக்குது. அது என்னன்னா, அந்த 25 எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா வேற சில விஷயங்கள் கிடைக்கதாக சொல்லப்பட்டு, வேற சில விஷயங்கள் சில கனவுகள் பூர்த்தி செய்யப்படுது, உங்களுக்கு சில ஆசைகள் காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டு தான் அந்த 25 எம்எல்ஏக்களோட ஆதரவை சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பெற்றாரு. ஸோ அது கிளியராக தெரிஞ்சு போச்சு. இப்போ அது இப்போ கிடைக்காம போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் என்னன்னா, சட்ட சிக்கல் இருக்குல்ல, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகுறாங்க. ஏன்னா கொரோனாவோட உத்தரவு மாதிரி அவங்க வாக்களிச்சிருக்காங்க சட்டமன்றத்தில். ஸோ அதில் சிக்கல் இருக்கு. அது அப்புறம் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. அது ஒரு பக்கம் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் விஜய் அவர்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு, அந்த 25 எம்எல்ஏக்களோட ஆதரவுங்கிறது நமக்கு கிடைக்கிறதுல சட்ட சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் ரொம்ப வேகமாக விசிகா உள்ளே இருக்கிறது, கேபினெட்டுக்குள்ளே இருக்கிறது, ஐயோமலை கேபினெட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் இழுத்து போட்டு எல்லாத்தையும் நிறைவு செஞ்சு முடிச்சிட்டாங்க. கேபினெட்டில் 35 எம்எல்ஏ, தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை 234. அதுக்கு 35 கேபினெட் தான் அமைக்க முடியும். 35 அமைச்சிட்டாங்க. ஓகே, கிளியர். ஸோ அப்போ இது மூலமாக என்னென்னா, அந்த 25 பேருக்கும் எந்த வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கிறது முடிவு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த 25 பேரும் அந்த சோஃபா வந்த கணக்கில் இருக்குல்ல,
எனக்கு சோஃபா கொண்டு வந்தீங்க, சில விஷயம்லாம் கிடச்சிச்சு, அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ அமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த 25 பேரும் நடுத்தரில் வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, ஒன்று எடப்பாடி பழனிசாமியோட போய் சேரணும், அல்லது டிவிகேல சேரணும். டிவிகேல சேரனா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடுவாங்க. இப்போ அடிப்படையில் 2 ஆப்ஷன். இன்றைக்கி என்னென்னா 3 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. நம்ம வந்து மரகதம், பிறகு வந்து மரகதம், சத்யபாமா, அப்புறம் வந்து ஜெயக்குமார் 3 பேரும் டிவிக்குள்ள இணைஞ்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு 5 எம்எல்ஏக்கள், எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த 5 எம்எல்ஏக்கள் வந்து நேராக என்ன பண்ணியிருக்காங்க, இபிஎஸ்டே வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ மீதி இருக்க ஒரு 17 பேர் வந்து எஸ்பி வேலுமணி தலைமையிலான, அதாவது எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் அந்த அணியில் வந்து இன்னொரு 17 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. கேசி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா 15 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக பிடியில் இருக்குன்னு சொல்றாரு. இல்லை, அதான் இப்போ 17 பேர் இருக்காங்க, வெளியே வெயிட்டிங்ல இருக்காங்க. அந்த 17 பேருமே ஒவ்வொரு நாள் காட்சியில் மாறும். அப்போ 17 பேர் நாளைக்கு திடீர்னு ஒரு 3 பேர் வந்து சேரலாம், 5 பேர் சேரலாம், அதே மாதிரி ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு 10 பேர் போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கடைசியாக வந்து எஸ்பி வேலுமணியும் எஸ்பி வேலுமணி வந்து மாறிட்டாரு. எங்களுக்கு பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அவர் பல்ட்டி அடிச்சிட்டாரு. சிவி சண்முகம் தான் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவர் வந்து தனக்கு இருந்த ராஜ்யசபா எம்பி பற்றி ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ எம்எல்ஏ மட்டும் இருக்க போறாரு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஓகே, இப்போ இந்த காட்சிகளை நான் வருமே, இப்போ இதோட மூலமாக என்ன, இது டுவர்ட்ஸ் எங்கே போகுது, இது எந்த புள்ளியை நோக்கி போகுதுன்னு நீங்கள் கேட்டீங்களே, அந்த புள்ளிக்கு வருவோம். இதுதான் முக்கியமானது. இப்போ என்னன்னா, விஜய் அவர்கள் பர்ஃபெக்டாக, அதாவது தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் பர்ஃபெக்டாக ஒரு அரசியல் கேம் விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அது என்ன கேம் அப்படின்னா, அவருக்கு இந்த 5 வருஷத்தை ஃபுல்ஃபில் பண்ண ஆசைப்படுறாரு. 5 வருஷம் முதல்வராக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா எதுக்கு முன்னாள் முதல்வர் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு சொன்னார். என்ன சொன்னாரா வந்து, இந்த ஆட்சி 5 வருஷம் நீடிக்காது, இது வந்து நீங்கள் அப்படிலாம் நீ நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னார். ஸோ வந்து அது தன்னோட கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது சொன்னாரான்னு தெரியல. அதை வந்து விஜய் அவர்கள் வந்து அதை கரெக்டாக ஒரு வார்னிங்காக எடுத்துக்கிட்டார். அதை வந்து அப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவர் கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணுற வேலைகள் செய்கிறார். இது வந்து ரொம்ப பட்டவர்த்தமான ஒரு அரசியல் வரம்பு மீறல் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வரையும் நம்ம பார்க்குற விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிறாரு, எதுவுமே செய்யாத மாதிரி இருக்காரு. மேபி அவர் தன்னோட கேமை எப்போ ஆரம்பிப்பார் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு தன்னோட நாற்காலியை உறுதிப்படுத்திக்கணுன்ற இடத்துல அவர் இருக்கார். நீங்கள் கேட்கலாம், இப்போ அவர் நாற்காலி உறுதியாக தானே இருக்குது, இப்போ என்ன இப்போ அவர் தன்னோட கேம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை. இப்போ வந்து விசிகோட ஆதரவு கிளியராக அவருக்கு இருக்குது. அந்த 2 பேரும் வாபஸ் வாங்க மாட்டாங்க. ஐஎம்எலோட 2 பேரோட ஆதரவு இருக்குது, வாபஸ் வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர் கொடுத்துட்டாங்க, அந்த 5 பேரும் போக மாட்டாங்க, எஸ் கிளியர். ஆனால் 4 பேர் வெளியில் நிற்கிறாங்க. சிபிஐயில் 2 பேரும், சிபிஎம்ல 2 பேரும் வெளியே நிற்கிறாங்க. இவங்களை நம்பி அவரால் எந்த ஆட்டத்தையும் போட முடியாது. நாளைக்கு விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் வரம்பு மீறி போனாலோ, கொஞ்சம் அந்த எல்லை மீறி போனாலோ, அவர் வந்து ஏதாவது மதவாத சக்திகளுக்கு ஆதரவான சில பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தாவோ, அல்லது இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதிரான நிலைப்பாடு ஏதாவது எடுத்தாவோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை மாறி போறாருன்னு வைங்களேன், அவங்க 2 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க. கட்டாயமா தங்களுடைய ஆதரவுங்கிறது மறுபரிசீலனை செய்யும். விசிகாவும் கேட்கும், ஐயுஎம்எலும் கேட்கும். அவங்க கேபினெட்டுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. அவங்க போயிட்டு நாளைக்கு வந்து அது அவங்க அவளால் சரி கேட்க முடியாது. மேபி அது கேட்டாங்க அப்படின்னா அவங்க அமைச்சர் பதவி இழக்கணும். விசிகாக்கு அது வந்து என்ன சொல்றது, நீண்ட கால கனவு. நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு எங்களோட கனவு நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த கனவு பார்ப்பாங்களா அல்லது இடையில வர சிக்கலை பார்ப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி. மேபி அது எது அப்படிங்கிறது செகண்டரி. அது வந்து அவர் எடுக்கிறது செகண்டரி. ஐஎம்எல் உள்ள வந்துட்டாங்க, அவங்களுக்கு செகண்டரி. வெளிப்படையாக சொன்னால் விசிகா அவர்களுக்கு குறுகிய நலன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மட்டும், தலித் சமுதாயத்தினுடைய நலன் மட்டும் இருக்கட்டும், நாடு எப்படி கெட்டு போகுது, நம்ம சமூகத்தோட நலனுக்கு நம்ம பாதுகாக்கலாமா இந்த அமைச்சரை வச்சு அப்படின்னு போவாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர் நலன் அது மட்டும் பாதுகாக்கணும் அப்படின்ற இடத்துல ஷாஜகான் அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய அது ஐஎம்எல்லுடைய அந்த அமைச்சர் அவர் வந்து அந்த நிலைப்பாடு எடுத்து போவாங்க, நாடு கெட்டா போய் அப்படின்னு போவாங்க. ஆனால் வெளியில் இருக்கிற இடதுசாரிகள் அவங்க வெளியில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா நலனையும் பார்ப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பூர்த்தி ஆகணும், இல்லாட்டி நான் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற இடத்துக்கு நகருவாங்க. மேபி விஜய் அவர்களுடைய அரசியலுங்கிறது அது எப்படி போகும் நமக்கு தெரியாது. மேபி வந்து பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டைலில் வந்து அவர் விஜய் செய்வார், அந்த அரசியல் செய்வார், அதை வந்து அதை விட 10x 3 அதாவது மல்டிபிளாக செய்வார், அதை விட பல மடங்கு கூடுதலாக செய்வார் அப்படின்ற மாதிரி விஷயம் செய்கிறாங்க. அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மெஜாரிட்டி இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக செஞ்சாங்க, எந்த கூட்டணி கட்சியில் வச்சுட்டு அவங்க அந்த மாதிரி அரசியல் செய்யலை. ஆனால் விஜய்க்கு அந்த நெருக்கடி இல்லை. மரகதம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த 15 நாட்களை வந்து அம்மாவுடைய ஆட்சி பார்த்தோன்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த 15 நாட்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி எந்த வகையில் அவங்க பார்த்தாங்க? ஒருவேளை வந்து 1991 96 அந்த ஆட்சியை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த ஆட்சி வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் கிளர்ந்து வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வாக்களிச்சாங்க. ரஜினி சொல்லியிருப்பார், கடவுளால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து லிட்டரலாக தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம், வரலாற்று முக்கியமான விஷயம். ரொம்ப மோசமான ஆட்சி நடந்துச்சுன்னா அது அதே மாதிரி டிஎம்கேக்கும் இருக்குது, ஏடிஎம்கேக்கு அந்த அம்மாவோட அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் அந்த ஆட்சிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப 2001 அவங்க வரும்போது அதெல்லாம் நிறைய கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஆட்சியை வந்து இவர் பிரதிபலிச்சார் அந்த 15 நாள்லாம் தெரியல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மக்களுக்கு வந்து மின் தட்டுப்பாடு, கரண்ட் இல்லாமல் மக்கள் தூங்காமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 100 டிகிரி வெயில் அடிக்குது, மக்கள் அவ்வளோ பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க. அங்கொன்று கிட்டத்தட்ட இந்த 15-20 நாள் மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மர்டர்ஸ் நடந்திருக்கு. எல்லாமே வந்து பழிவாங்கும் கொலைகள், சட்ட ஒழுங்கு விதிமுறை, பல்வேறு வகையான கொலைகள், பல்வேறு காரணங்களுக்காக மோட்டோவுக்காக பல கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து சின்ன குழந்தைய பார்க்காம, பெரிய ஆட்கள் பார்க்காம, வயசு வித்தியாசம் பார்க்காம, ஜெண்டர் வித்தியாசம் பார்க்காம
கொலையும் பாலியல் சார்ந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. மாற்றுத்திறனாளி பெண் கூட புதுக்கோட்டையில் பாதிக்கப்பட்ட கொடுமையான நிகழ்வு நம்ம பார்த்தோம். பல இடங்களில் காவல்துறை அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்காம சம்மந்தப்பட்ட காவல்துறை இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்படக்கூடிய நெருக்கடியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து எல்என்டோ ஆர்டர், அது சட்டத்தின் ஆட்சி இங்கே இருக்கா, கான்ஸ்டியூஷன் படி இருக்கக்கூடிய ஆட்சி அங்கே இருக்குதா, இல்லை வந்து ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ஆட்சி நடக்குதாங்கிறது தெரியல. வேலூர் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட கேடர், அவர் பேர் மறந்துட்டேன், விஜயகுமார் செந்தில்குமார் நினைக்கிறேன், பேர் மறந்துட்டேன், சப்ஜெக்ட் கரெக்ஷன். அவர் என்ன சொல்றாரு வந்து இது டிவிக்கு ஆச்சு, எங்களுக்கு வந்து மாமூல் கொடுத்தா தான் நான் உடுவேன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா போய் செங்கல் சூழலை கேட்கறாரு. செங்கல் சூழல் நல இன்னைக்கு இருக்கிற வெயில அவன் செங்கல் சூழல் நின்று அவன் செங்கல் தயாரிக்கிறதுங்கிறது அவன் ரத்தத்தை இழந்தாதான் அவன் செங்கல் தயாரிக்க முடியும். அப்படி இருக்கு இன்னைக்கு சுச்சுவேஷனுங்கிறது. வேலூர்ல ஆனால் கக்குது வெயில், அது இதுல வந்து அவன் அவ்வளவு கஷ்டப்படுறான். அவன்கிட்ட போய் வந்து நீ 1 லட்ச ரூபா கொடுன்னு கேட்டா உன் ஆட்சி நடக்குது 1 லட்ச ரூபா கொடுன்னு கேட்டா இதுல என்ன வர தன்மை, இது எவ்வளவு மோசமான நிர்வாகம் போயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் வந்து ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்றாங்கன்னு தெரியல, மரகதம் போட்டவங்களாம் இதை தான் அந்த ஆட்சியா சொல்றாங்கன்னு தெரியல. காட்டாட்சி மாதிரியான விஷயங்கள் வந்து பல இடங்களில் வந்து சம்பவங்கள் சட்டத்தின் வரம்பு மீறி எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு அந்த பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டிருக்காரு. அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி பிரஸ் அட்ரஸ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக அந்த நியூஸ் வரையில இருக்கு. இந்தியா ஃபுல்லாக அதை எடுத்து என்னடா இப்போ ஒரு ஐஜி இப்போ எப்படி இருப்பாங்க, நடந்தது சென்சிட்டிவான பிரச்சனை, அங்கே மக்கள் ரோட்ல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, இவங்க அப்புறம் சிரிச்சிட்டு பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற அளவில் வந்து அது ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருக்காது. கீர்த்தனா கூட அமைச்சர் அவங்க கூட அது கேட்டால் வந்து இது வந்து ஒரு இந்த பிரச்சனையே கிடையாது. இது வந்து என்னன்னா அது வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ள வராது, இது டிஸ்கஷன் செய்யக்கூடிய ஃப்ரேமுக்குள்ள இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பொறுப்பற்ற, அவங்க வயசு கம்மி, இப்போதான் எல்லாம் அரசியலுக்கு வராங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு இடத்துல பேசுறது மாதிரி அந்த சென்சிட்டிவான பிரச்சனை வருதுன்னா அது எப்படி பேசணும் கூட நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி பேச மாட்டீங்களா? இல்லை வந்து சார் எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்கள் கேட்க மாட்டீங்களா? எதுக்காக வந்து இப்படி தேவையில்லாமல் லூஸ் டாக் விட்டு தேவையில்லாமல் ஃபன் பண்ணுறீங்க? வைப் ஆச்சுங்கிறது வைப்ல தான் வந்து ஆச்சு. அப்போ ஆட்சி நிர்வாகம் ஃபுல்லாக வைப்ல தான் போயிட்டு இருக்குமா, இல்லை என்ஜாய்மெண்ட்டாக தான் போயிட்டு இருக்குமா? ஒரு சீரியஸ் தன்மை இருக்காது அந்த ஆட்சிக்கு. ஸோ வந்து இதை தான் வந்து ஜெயலலிதாவோட ஆட்சி அவங்க சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியாக போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அப்புறம் அந்த கம் டு த பாயிண்ட் இருக்குது, நம்ம இதுக்கு வருவோம். ஸோ வந்து இவ்வளோ மோசமான இந்த ஆட்சியை வந்து இப்போ இப்படி போயிட்டு இருக்கு. அது விஜய் அவர்கள் வந்து இந்த கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ண நினைக்கிறேன்னா, நம்ம வந்து வெளியிலேருந்து யாரும் நமக்கு ஆதரவு கொடுவாது, கம்ஃபர்டபுளாக 120+ நம்ம இருக்கணும், அப்படி தான் ஆட்சி செய்யணும். அப்போ கம்ப்ளீட்டாக இதை கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் எலெக்ஷன்ற நிலைப்பாட்டுக்கும் அவர் வர மாட்டேங்கிறார். அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தார் அப்படின்னா அது டேரக்டாக ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆட்சிக்கு போகும். கவர்னர் அடுத்து என்ன பண்ணுவார்னா அடுத்து 2வது 3வது வந்து அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைக்க கூடுவாங்க. அப்போ அப்சல்யூட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து யாரும் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஆட்சி அமைக்க தான் கூப்பிடணும் கவர்னர். அடுத்த பொசிஷன். நாளைக்கு மேபி அவங்களோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாரு. அதனால தான் வந்து அதை வந்து அந்த விஷயத்தையும் சொல்கிறார், நான் ஆட்சி அமைக்க மாட்டேன் நிலைப்பாடம் அவர் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னா நாளைக்கு ஆட்சி வந்து டிஎம்கேவும் ஏடிஎம் கையில் போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். ஸோ அப்போ அதுவும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ வந்து தனக்கு வேணும் மீண்டும் எலெக்ஷன் போகக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன கணக்குனா இங்கே தான் கேம் வர்றாரு அவர். அதாவது பல எம்எல்ஏக்களை எதிர்கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கிறதுனா நடவடிக்கை. அது எதிர்கட்சினா கம்ப்ளீட்டாக டிஎம்கேல கிடையாது, ஏடிஎம்கேல மட்டும் தான், அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் மட்டும் தான். அவங்கள ராஜினாமா செய்ய வச்சு இடைத்தேர்தல் சந்திக்க வச்சு இடைத்தேர்தலில் தன்னுடைய வெற்றி, அதாவது குறைஞ்சபட்சம் அவருக்கு இப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு 5லேருந்து 6 நம்பர் அது வேணும். ஸோ வந்து ஒரு 10 நம்பர் அச்சீவ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி இப்போதைக்கு எம்எல்ஏ எல்லாம் 4 தொகுதி காலியாக இருக்குது. அது மேபி ஒரு 15 தொகுதியை 10லேருந்து 15 தொகுதி ஆக்கி அதில் கட்டாயமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எலெக்ஷனில் பங்கெடுத்து ஒரு 8 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ பெற்றுட்டோம் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்தை நம்ம ஃப்ரீயாக மூவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கோட தான் நகர்த்துறாரு. அப்படி அந்த ஒரு விஷயத்தை அவருக்கு செஞ்சு கொடுத்தா, எனக்கு என் நாட்களை நீ உறுதிப்படுத்தி கொடுத்தீங்கன்னா வரவங்களுக்கு நான் வந்து அமைச்சர் பதவி. வெளிப்படையே வந்து குதிரை பேரம் அப்படின்னு தெரியுது. இது சட்ட சிக்கல் விஜய்க்கு வர வாய்ப்பு இல்லை. இது வெளிப்படையே சட்ட சிக்கல் நம்ம பேசலாம், ஆனால் சட்டத்தில் அவ்வளோ வராது. ஏன்னா அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்க, அது அதிமுக வரும், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவ்வளோ சிம்பிள் விஷயம். இது அதிமுக சப்ஜெக்ட். இது அதாவது ஏன் அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க அப்படிங்கிற பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்குவதற்கு தான் அவங்க எல்லாருமே வந்து தேர்தல் நின்றுருக்காங்க, அப்படி தான் அவங்க வந்தவங்க. ஸோ வந்து இது கம்ப்ளீட்டாக டிவிக்கு சப்ஜெக்ட் கிடையாது, கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே சப்ஜெக்ட். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து அதில் பேசி ஆகணும். 2வது எஸ்பி வேலுமணி தரப்பும் பேசலாம், ஏன் உங்களோட நீங்கள் 2 அணியாக பிரிஞ்சுங்க, அது உங்கள் தரப்பில் இருக்கிறவங்க ஏன் வந்து அங்கே போய் சேர்ந்தாங்கன்னு கேட்கணும். அது சேர்ந்த கொடுமையை பார்க்கணுமே. போய் சட்டமன்றத்தில் போய் சேர்றாங்க, சட்டமன்றத்தில் வந்து அமைச்சர் அலுவலகத்தில் போய் சேர்றாங்க, சட்டமன்ற கட்சி அலுவலகம் மாறிட்டு இருக்கு. ஏன்னா பனையூர் கிளம்பி போனால் 17 கிலோமீட்டர் போனோம் இல்லையா? ஸோ அவ்வளோ தூரம்லாம் போயிட்டு அந்த விஷயம்லாம் செய்ய முடியாது, ஏன்னா எல்லாம் அது பெரிய எவ்வளோ சிட்டிக்கு வெளியே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இமீடியட்டாக நிகழ்ச்சி செய்வோமே ஏன் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து சட்டமன்றத்தையே கட்சி கூடமாக மாறி அது ஒரு மாறி போயிட்டு இருக்கு. அந்த அரசியலே பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம்குள்ளே இருந்துச்சு, கம்ப்ளீட்டாக அது எந்த விதமான ஃப்ரேமும் இல்லாமல் ஒரு அளவு கடந்து போகிற ஒரு போக்கை பார்க்குறோம். விஜய் அவர்கள் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா கிளியராக இதுதான் விஷயம். கிளியராக தனக்கு வந்து என் நாற்காலை உறுதிப்படுத்தி தரதுக்காக யாரெல்லாம் தன்னோட எம்எல்ஏகள் ராஜினாமா செய்கிறாங்களோ அவங்கள வந்து நான் வந்து அமைச்சராக்கிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயம். இப்போ இதில் நல்லா கவனிங்க, 3 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்களே, இந்த 3 பேருக்கும் ஆல்ரெடி டிவிக்கு கேட்டு களத்தில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது, நல்லா பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ மரகதம் வெற்றி பெற்றிருக்க இடத்துல மதுராந்தகம் தொகுதியில் எழில்னு ஒருத்தவங்க ஆல்ரெடி இருக்காங்க டிவிக்கு. இப்போ அவங்களுக்கு சீட்டு கிடைக்காது, திரும்ப மரகதம் தான் கிடைக்கும். ஒன்று கிடைச்சி அவங்க உள்ளே வந்தாங்கன்னா ஆல்ரெடி 35 கேபினெட் மினிஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்க. விசிகாவை டச் பண்ண மாட்டாங்க, ஐஎம்எல் டச் பண்ண மாட்டாங்க, காங்கிரஸ் டச் பண்ண மாட்டாங்க.
டிவிக்குடைய 30 அமைச்சர்கள், இந்த 30 அமைச்சர்களுக்கு அமைச்சரோட பதவி பறி போக போகுது. அது யார் அந்த 3 பேர் அப்படின்னு தெரியாது. இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா மேபி அதில் இன்னும் எத்தனை பேர் உள்ள வர போகிறாங்க, அவ்வளோ பேருக்கு அமைச்சர் பதவியா, என்னென்ன கணக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, இவங்க யாருக்குமே மக்கள் பணியை செய்யறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த 3 எம்எல்ஏ சொல்கிறேன், மக்கள் பணி செய்யறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த சம்பளம் பத்தலை, எனக்கு 1,50,000 பத்தலை அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் சொல்கிறேன். அப்போ வேறு எதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத சோஃபா மாடல் அரசா இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. வேறு என்னென்ன கணக்குகள் வரப்போகுது அப்படிங்கிறத வரும் நாட்களாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சார், ஒரு எம்எல்ஏ போறாரு, ஒரு ராஜினாமா கடிதம் கொடுக்குறாரு, உடனே போய் ஏற்றுக்கொள்ளப்படுறது ப்ரொசீஜர் இருக்கா சார் அதுக்கு? இல்லை, அதாவது இல்லை, அது வந்து சபாநாயகர் தான் அங்கீகரிக்கும். சபாநாயகர் சட்டமன்றத்தில் பயஸ் தன்மை எடுத்துட்டாரு இல்லைங்க. அவர் என்னங்க பயஸ் தன்மை எடுத்தாரு? சட்டமன்ற குழு தலைவர் அதிமுக யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமி யாரை வந்து கொறடா நியமிச்சிருக்காருன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நியமிச்சிருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது எந்த முகாந்தாரத்தில் எந்த அடிப்படையில் எஸ்பி வேலுமணிக்கு பேசுவதற்கான வாய்ப்பை ஒரு ப்ரோட்டஸ்ட் நடந்து கொடுத்தார் சபாநாயகர் அவர்கள்? அது கொடுக்கறதுக்கு அவர் அது வந்து அது அதிகார வரம்பு மீறல். ஏன்னா அவர் அது கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி அங்கே அப்டேஷன் தெரிவிக்கிறார். எப்படிங்க என் கட்சியிலிருந்து இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும்? ஏன்னா அது வந்து அவைத்தலைவர் சொல்றது கேட்கணும், கொறடா சொல்றதான் கேட்கணும், கிளியரா. ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு பேசுறதுக்கு சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அந்த பர்மிஷன் கொடுத்ததே தப்பு. அப்போவே தெரிஞ்சு போச்சு சபாநாயகர் அவர் பயாஸ்டில் இருக்கார் அப்படின்னு. அவர் பயாஸ்டா ஏன் வந்தார்னா, அதுக்கு முன்பே அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவர் தன்மை எடுத்துட்டார். அவர் அந்த கட்சியினுடைய அபிஷியல் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போயிட்டு பொன்னாடை போட்டு அவர் சந்திக்கல. யாரை போய் மீட் பண்றாருன்னா எஸ்பி வேலுமணியும் CV சண்முகத்தையும் போய் அவங்களோட அலுவலகத்தில் மீட் பண்றாரு. நீங்க திமுக தலைவரை ஆனர் பண்றதுக்காக அவர் வீட்டுக்கு போறீங்க. யாரை ஆனர் பண்றீங்க? ஸ்டாலின் அவர்களை ஆனர் பண்றீங்க. அதே மாதிரி சீமான் அவர்களை அவர் வீட்டுக்கு போய் அவரை ஆனர் பண்றீங்க. அதே மாதிரி வந்து பாமக இவர் அன்புமணி வீட்டுக்கு போய் அவரை ஆனர் பண்றீங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்குள்ள போய் நீங்க அவரை ஆனர் பண்ணிருக்கணும். எப்படி CV சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணி நீங்க வந்து ஆனர் பண்ணுவீங்க? ஸோ அங்கேயே முதல்வர் அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாரு. அந்த நிலைப்பாடை உறுதிப்படுத்தும் விதமாக தான் சட்டமன்றத்தில் அவைத் தலைவருங்கிறவர் அந்த நீதி மாதிரி ஒரு அநீதி இலையை வச்சுட்டாரு. அந்த விஷயம் தான் பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பேர் வந்து சேர்க்கறத அவங்க ஏற்றுக்கிட்டு வந்து ஆச்சரியப்படவே இல்லை. ஆல்ரெடி அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அவங்களோட கேம் படி அந்த அரசியல் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த கேமை அடுத்தடுத்து காய்ச்சல் நடத்தி கொண்டு போகிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இதுலேருந்து பாதிக்கப்பட்டு எத்தனை பேர்லாம் வந்து வெளியேற போகிறாங்க. இதில் என்ன ஒட்டுமொத்த விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது. அவர் வந்து சினிமாவில் பெரிய ஸ்டார், அரசியல் அவர் வந்து இப்போ தான் கற்றுக்காரு. இன்னும் அவர் அரசியல் தெரியாது. நான் ஏன் சொல்லுவேன்னா, அவர் இதனால் ஒரு டிஸ்கஷனே செஞ்சது கிடையாது. அவர் பேசுவார், போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். அதை எடுத்து நம்ம பேசணும், அவ்வளோதான். அவர்கிட்ட கேள்வி கேட்டு ஒரு பதில் வாங்குறதோ இல்லை மக்கள்கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் அவர் செஞ்சதோ எங்கேயுமே காட்சியில் நம்ம எங்கேயுமே பார்க்க. அரசியல் தெரியாமலாம் வந்து கூட்டணி கட்சிக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாரு, மற்ற கட்சிகளும் உள்ள கொண்டு வராரு. இல்லை, நான் என் கருத்தை முடிச்சிடறேன். இப்போ நான் அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவராக இருக்கிற அவர்கிட்ட வந்து அவர் பத்திரிகையாளர்கிட்ட கேள்விகள் பதில் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக ஸ்டாலின் அவர்களும் கேள்வி கேட்டு பல கேள்விகள் பதில் சொன்னதை காட்சியில் நம்ம பார்த்துருப்போம். நிறைய இதை பார்த்து இதே மாதிரி சீமான் அவர்களையும் பார்த்துருப்போம், பாமக இருக்கிற தலைவர்களையும் பார்த்துருப்போம். இவர் எங்கே அது மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஸோ அரசியலுங்கிறது உரையாடலாம், ஒரு வழி பாதை கிடையாது. நீங்கள் ஒருத்தர் மட்டுமே பேசணும், அதை நீங்கள் கேட்டுட்டு அப்படியே கிளம்பி போகணும். ஏன்னா எதிரில் உங்களுக்கு வாய் இல்லையா? நான் பேசுகிற மட்டுமே கேட்கணும், உங்களுக்கு காது இருக்குல்ல, காதில் கேட்குறீங்க. அடுத்து உங்களோட வாய் மூலமாக நீங்கள் அடுத்த கேள்விகிட்ட கேட்பீங்களே, அப்போ தான் ஒரு தெளிவு பிறக்கும். தெளிவே கிடைக்காத மாதிரியான அரசியல் இந்த அரசியல். ஸோ வந்து அதனால் அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த அரசியல் எப்படின்னா, இந்த மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதோ இல்லை குதிரை பேர் அரசியலோ என்னமோ செஞ்சு அதை வந்து தனக்கு சாதகமான விஷயங்களை மாற்றிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் வெளிப்படையாக அவங்க கட்சிகளை சேர்க்கிற நிகழ்ச்சிகளை நம்ம வந்து அந்த கொடூரத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஓட்டு போட்ட மக்கள் வெளியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு 108 நம்பர் கொடுத்த ஒரு விளைவு என்னன்னா, அவருக்கு அதாவது நம்ம நம்பர் எடுத்து பேசுறது தான். மக்கள் கொடுத்துட்டாங்க, அந்த நம்பர் வச்சு நம்ம அரசியல் பேச போகிறோம். மக்கள் ஏன் அந்த நம்பர் கொடுத்தான்ற அரசியல் நம்ம போல நம்பர் கொடுத்துட்டாங்க. மீதி அவருக்கு இன்னும் ஒரு 12 சீட் தேவைப்படுது. அந்த 12க்கு அவர் மற்ற தோழமை கட்சிகள், இங்கே பல கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிகள்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களோட கைடன்ஸில் அவங்களோட வழிகாட்டின் அடிப்படையில் ஒரு கவர்மெண்ட்டை இயக்கி காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அவருக்கு 120 கொடுத்தாருன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு, அவர் எப்படி நடத்த போகிறார், என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தெரியலன்னு கொண்டு போய் எங்கேயும் விட்டுருவாங்க. ஸோ வந்து அப்போ வந்து மக்கள் யோசிச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். மக்கள் அடிச்ச திருப்பி நம்ம காரணத்தை கற்பிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம காரணம் இதை வச்சு நம்ம பேசணும். இந்த காரணம் தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் மக்களோட மேண்டேட் அப்படிங்கிறனால நம்ம இதை சொல்கிறோம். விஜய் அவர்கள் விசிகா கூட வச்சுக்கிட்டு, காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு, மற்ற ஐஎம்எல் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சியை கூட வச்சுட்டு அவங்களோட வழிகாட்டின் அடிப்படையில் இந்த அரசு ரன் பண்ணணும் அப்படிங்கிறது மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் நான் அப்படி ரன் பண்ண மாட்டேன், நான் வேற ஒரு கேம் ஆடுறேன் பாருங்கன்ட்டு இப்படி ஒரு கேம் நிகழ்த்தி காட்டுறாரு. இதை பார்க்குற மக்கள் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 3 எம்எல்ஏக்கள் வந்து அவங்க தொகுதியில் போய் நாளைக்கு என்ன போய் ஓட்டு கேட்பாங்க, என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க? என்ன எலெக்ஷன் திரும்ப அவங்களே சீட்டு கொடுக்குறாங்க. மரகதம் அவங்க போயிட்டு நிற்கிறாங்க வச்சுக்கோங்களேன், மரகதம் போயிட்டு வந்து மதுராந்தத்தில் நிற்கிறாங்க. என்ன சொல்லி எப்போ 5 நாள் முன்னாடி தான் வந்தேன் நான் ஓட்டு சார், 5 நாள் ஒரு மாதம் மட்டும் தான் நீ வந்து ஓட்டு போட்டேன், திரும்ப வந்து நின்றுருக்கேப்பா, உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போன்னு கேட்க மாட்டாங்களா? மக்கள் அவ்வளோ அறிவு இல்லை, மக்களுக்கு அரசியலே தெரியாது நீங்கள் நினச்சிட்டிங்களா? என்ன அரசியல் இது? அவர் ராஜினாமா பண்ணுறதும் தப்பு, அதை நீங்கள் அதை வெள்ளை கம்மலை விரிச்சு நீங்கள் அப்படியே வரவேற்கிறதும் தப்பு. 2 பேரும் போயிட்டு வந்து நீங்கள் வந்து மக்களை ஏமாத்த நிற்கிறீங்களா? என்ன மாதிரியான அரசியல் இது? நல்லா பாருங்கள், நீங்கள் ஒரு தூய அரசியல்னு சொல்லிட்டு இருந்தீங்க.
தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிடம் இருந்திருக்கு. அது யாருமே பார்க்க தவறிட்டோம். அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்த தலைவராக விஜய் தான் மக்கள் பார்த்துருக்காங்க. ஓகே, ஏற்றுக்கணும். ஆனால் நீங்கள் தூய ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, பெண்களுக்கான பாதுகாப்பு, பல விஷயத்தான் நீங்கள் சரின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு தோட்டத்தை ஏற்படுத்திங்க. மக்களும் நம்பினாங்க, பிலீவ் பண்ணாங்க. அதுபடியே நீங்கள் நடத்திட்டீங்களா? நீங்கள் இப்போ நிர்வாகத்தில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் மக்களுடைய வெல்ஃபேர் விஷயத்துல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மக்களுக்கு வர வேண்டிய நிதியை மாதம் வர வேண்டிய விஷயங்கள், குடிநீர் வடிகால் துறை அமைச்சராக இருக்கீங்க. ஆனால் சென்னையில் பாடல்கள் வந்து தண்ணி இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன பதில்? உங்களோட பதில்? நீங்கள் தான் அந்த டிபார்ட்மெண்ட் கையில் வச்சிருக்கீங்க. வாய் திறந்து பேசுங்க. நான் சிஎம் நோக்கி கேட்குறேன். நீங்கள் தான் சட்ட ஒழுங்குத்துறை, காவல்துறை நீங்கள் தான் கையில் வச்சிருக்கீங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு உங்களோட பதில் என்ன? ப்ரெஷர் எடுத்து உங்களுக்கு சட்டமன்றத்தில் மைக்கு போட வராங்க, அப்படியே உங்களை போட்டு பாதுகாத்து உங்களுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே என்ன மாதிரியான அரசியல் போயிட்டு இருக்குது? இப்போ இது ஆல்ரெடி உங்களோட அரசியல் வந்து எதுவுமே வந்து ஒரு தெளிவற்ற போக்கில் போயிட்டு இருக்கு. இது இப்போ நீங்கள் இந்த ஒரு அரசியல் செஞ்சு காட்டுறீங்க. எப்படி மக்களோட மேண்டேட்டை நீங்கள் மாற்றி அமைக்கிறது? அதிமுக ஓட்டு போட்டால் அவனை வந்து உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு திரும்ப அவனுக்கு வந்து நீங்கள் உங்கள் சின்னத்தில் டிவி சின்ன நிற்க வைப்பீங்களா? இது என்ன மாதிரியான அரசியல் இது? ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த அரசியல் வந்து ஒரு மோசமான போக்கில் போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் இன்னும் டிசைட் பண்ண நான் எதிர்பார்க்குறேன். ஓகே சார். காங்கிரஸ் வந்து டிவிக்கு கூட போகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மதவாத சக்திகள் வந்து கூட சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 3 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு விஜய் கூட போயிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கும், விசிகே வந்து என்ன நிலைப்பாடு எடுக்கும், ஐஎம்எம் நிலைப்பாடு மாற்றுவாங்க வாய்ப்பு இருக்கா? ஏங்க அவங்க காங்கிரஸ்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்க, காங்கிரஸ் இனிமேல் விசிகே நாளைக்கு பாமக உள்ள வந்தால் கூட விசிகே எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்க்க ஒரு அமைச்சரவை கிடச்சிச்சுங்க. நாளைக்கு பாமக உள்ள, ஏன்னா பாமக வர இடத்துல அவங்க இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நாளைக்கு மேபி பாமகல 4 எம்எல்ஏ இருக்குது. மேபி 4 அவங்க உள்ள கூட்டம் அகாடமேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ கூட விசிகாவில் எதுவும் பேச முடியாது. பேசினா அது வந்து உங்களுக்கு வேணுங்கிறது கொடுத்துட்டேன், என்னோட விஷயத்தில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ்வளோதான். சிம்பிள் விஷயம் அப்படியே முடிச்சு போங்க. இப்போ வந்து காங்கிரஸ்க்கு வந்து 2 அவங்க 59 அப்புறம் இப்போ தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ வந்து இது என்ஜாய் பண்ணுறாங்க, பவர் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா டிஎம்கே பெரிய மெசேஜ் சொல்லிட்டாங்க. டிஎம்கே என்ன மெசேஜ் சொன்னா, நீங்கள் மதச்சார்பற்ற அரசியல் கிடையாது, விஜய் தான் மதச்சார்பற்ற அரசியல். அதுவும் காங்கிரஸ் பேசுறதுலாம் ரொம்ப 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 அது அன்பார்லிமெண்ட் வேர்டு வருது. ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மடத்தனமான ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. எப்படி சொல்கிறேன்னா, இந்தியா கூட்டணியில் டிஎம்கே வெளியேறிடுச்சு, டிவிக்கு உள்ள வந்துருச்சு. டிஎம்கே இடத்துல வந்து யாரும் வந்துட்டாங்களா, டிவிக்கு வந்துட்டாங்களாம். இந்தியா கூட்டணி எதுக்கு உருவாக்கப்பட்டது? மோடி வீழ்த்துவதற்காகவும் பாஜக வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்தியா கூட்டணி. அதான் இன்க்ளூசிவ் அலையன்ஸ். உங்களோட இந்தியா கூட்டணியோட விஷயம் அதான் அரசியல். விஜய் அவர்களுக்கு மோடி பற்றியும் பாஜக பற்றி என்ன புரிதல் இருக்கு? அவர் கட்சி எப்போ ஆரம்பிச்சாரு? 2024 பிப்ரவரியில் ஆரம்பிச்சாரு. மக்களவைத் தேர்தல் எப்போ நடக்குது? மே மாதம் எலெக்ஷன் நடக்குது. மே மாதத்தில் என்ன எலெக்ஷன்? மோடி வேணுமா வேணாம்ன்ற எலெக்ஷன். நீங்கள் அப்போ தான் இந்தியா கூட்டணி உருவாக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி உருவாக்கி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சந்திக்கிறீங்க. அப்போ அதை பற்றி அவர் என்ன முடிவு எடுத்தார்? மோடி வேணுமா வேணாமான்னு நடக்கிற தேர்தலில் மோடி வேணுன்ற நிலைப்பாடு எடுத்துரும், இல்லை வேண்டான்ற நிலைப்பாடு எடுத்துரும். தேர்தலே பங்கெடுக்காம இருக்காரு. அவர் எப்படிங்க வந்து இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணியில் வந்து டிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா போங்க, அவர் கூட பதவி ஆசை இருக்குன்னா போய் என்ஜாய் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. அது எதுக்கு தேவையில்லாமல் இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டீங்க? இந்தியா கூட்டணி இந்திய அளவில் இருக்கக்கூடிய விஷயம். அது வந்து அதுக்கு எவ்வளோ பெரிய கொள்கை இருக்குது. அது வந்து பாஜகவோட பாசிச அரசை வீழ்த்துவதற்கும் ஏன் வீழ்த்தணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தெளிவான ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை நோக்கி அவங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, நிறைய இடத்துல கொலாப்ஸ் ஆயிருக்கு, அது விஷயம் வேறு. அது எப்படிங்க வந்து டிஎம்கே இடத்துல டிஎம்கே யாருன்னா ஏன் சொல்ல வரேன்னா, இந்தியா கூட்டணியோட சூத்திரதாரி ஸ்டாலின் அவர்கள் தான். அதை உருவாக்குறதுக்கு வந்து அதில் பல தலைவர்கள் சேர மறுத்தாங்க. அது இழுத்து பிடிச்சி எல்லாத்தையும் ஒன்று மம்தா பானர்ஜிலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட பேச்சு கூட்டு வந்ததுலேருந்து அங்கே வந்து பீகாரோட முன்னாள் முதல்வர் அந்த நிதிஷ்குமார்லேருந்து உள்ள கூட்டு வந்ததுலாம் அவரோட ஒர்க்கு தான். அது சூத்திரதாரி ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்கள் அவருக்கு பதில் விஜய் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா, அவருக்கு பாஜக பற்றியும் மோடியை பற்றியும் அது என்ன தான் புரிதல் இருக்குது, அதை நோக்கி அவர் எந்த இடத்துல செஞ்சிருக்காது முன்னாடி. எப்படிங்க இப்படி வந்து கூச்ச நச்செல்லாம் பேசுறீங்க? இது கேட்கறதுக்கு ஒருத்தங்க இருந்தாலும் என்னென்ன பேசிட்டு போயிடுங்களா? ஸோ வந்து இந்த அரசியல் ரொம்ப ஒரு விசித்திரமாக போயிட்டு இருக்கு. எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி.